Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இலக்கிய கூடல் இலக்கிய அமைப்பு ஸ்ரீ வித்யாலயா மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளி இணைந்து வழங்கும் ஔவையின் ஆத்திச்சூடி இலக்கிய நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து. சீராரும் வதனமென திகழ் பரந்த கண்டமிதில் முதலும் தடித்தனமும் திலகமுமே நன்றி. நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கும் பள்ளி தாளாளர் மற்றும் முதல்வர் உஷா மேம் அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம் உங்களின் கரவொலியோடு. நிகழ்ச்சிக்கு சிறப்புரை ஆற்ற வருகை புரிந்திருக்கும் கவிஞர் ராசிகா அவர்களை உங்களின் கரவொலியோடு வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அப்படின்னாலே நாவெல்லாம் இனிக்கும் இல்லையா? நிறைய இனிப்புகளை நாம் கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் வாங்கி சாப்பிட்ருப்போம். அவங்க வெறும் இனிப்பு மட்டும்தான் தன்னுடைய வியாபாரம் தொழில் இனிப்பகம் நடத்திட்டுருக்காங்க. ஆனால் இலக்கியத்தின் மீது அவங்களுக்கு மிக பெரும் ஆர்வம். நாள்தோறும் நல்லது செய்வோம் என்கின்ற பொருண்மையில் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஒவ்வொரு நாளும் பல இலக்கிய நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வருது. தமிழின் பெருமைகளை பறைசாற்றுவதற்காகவும் உங்களைப் போல மாணவர்கள் பயனுறுவதற்காகவும் இலக்கியங்களை அனைவருக்கும் கொண்டு செல்லும் விதமாகவும் நல்ல நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறது. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி சார் அவர்களுக்கு இந்த நல்ல நாளிலே நம் கரவொலியின் மூலமாக நாம் நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். கைதட்டலாமே. ஏன்னா ஒரு வியாபார நோக்கம் இல்லாமல் அது தனி, இலக்கியத்திற்கான சேவை தனி அப்படின்னு தினம் தினம் தன்னுடைய இலக்கிய ஆளுமைகளை நிறைவேற்றி நிலை நிறுத்தி வருகிற கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தாருக்கும் பணிபுரியும் அனைவருக்கும் நம்முடைய நன்றியினை முதலில் தெரிவித்துக் கொள்ளலாம். இலக்கிய கூடல் இலக்கிய அமைப்பு எப்படி உருவாச்சு அப்படின்னா, உங்களைப் போல மாணவர்களாக இருக்கும் பொழுது நிறைய தமிழ் மேலே ஆர்வம் ஏற்பட்டு நிறைய பேச ஆரம்பித்து நிறைய பரிசுகள் வாங்கி அதுக்கப்புறம் தமிழுக்காக நாம் ஏதாவது செய்யணும், தமிழ் நம்மை வளர்த்தது, தமிழுக்காக நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு தொடங்கப்பட்ட அமைப்பு தான் இலக்கிய கூடல் அமைப்பு. அந்த இலக்கிய கூடல் அமைப்பினுடைய தலைவர் நான். செயலாளர் திரு கோ மணி அவர்கள் நம்ம நிகழ்ச்சியில் விரைவில் கலந்து கொள்வார். அவருக்கும் இந்த நல்ல நேரத்திலே நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஸ்ரீ வித்யாலயா மெட்ரிக் உயர்நிலை பள்ளி அந்த மாணவர்கள் அமர்ந்துட்டுருக்கீங்க. ரொம்ப அழகான தருணம் இது. பள்ளியினுடைய முதல்வர் மற்றும் தாளாளர் வியாபார நோக்கம் இல்லாமல் சேவை மனப்பான்மையோட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சேவை மனப்பான்மையோட கல்வியை வழங்கி வருகிற நிறுவனம் இது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடியவங்க மேம் இல்லையா? உங்கள் மேம் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னை விட உங்களுக்கு நிறைய தெரியும் இல்லையா? ஒரு முறை பார்த்தா கூட பல வருஷம் பழகினதை போல ஒரு பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு மிகுந்த ஆளுமையாளர்.
அது மட்டும் இல்லாமல் புன் சிரிப்போட எல்லாரையும் வரவேற்று உபசரிக்கக்கூடிய ஒருவர். அவர்கிட்ட பழக ஆரம்பித்தோம் அப்படின்னா முதல் சந்திப்பிலேயே நம்ம என்ன பண்ணிடலாம், அவங்களோட நீண்ட நாள் தொடர்பு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுத்தும். அதே மாதிரி இங்கே படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களையும் தன்னுடைய குழந்தையாக எண்ணிக்கொண்டு உங்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு, உங்களுடைய அறிவு வளர்ச்சிக்கு, வாழ்க்கை தரம் உயர்வதற்கு நிறைய அவங்க உதவி செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு நாம் இந்த நல்ல நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற உஷா மேம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். அவரை உங்களின் கரவொலியோடு வரவேற்கிறேன். இன்றைய நாள் ஒரு பொன்னான நாள், ஒரு இனிப்பான நாள் என்றே சொல்ல முடியும். ஏனென்றால் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இந்த வருஷத்தில் முதல்ல நமக்கு இனிப்பாக தைப்பொங்கல் அடுத்து வரக்கூடிய இனிப்பான ஒரு நிகழ்ச்சி என்ன என்றால் இந்த இலக்கிய கூடல் அமைப்பு. இது இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூலில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போது இது நமக்கு ரொம்ப பெருமையான ஒரு தருணமாக அமைகிறது. அவற்றிலும் செல்வி ராசிகா அவர்கள் இங்கு உங்களுக்கு தர்மத்தை பற்றி பேசுவதற்காக வந்திருக்காங்க. பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்கானா, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்பொழுதெல்லாம் அதர்மம் மேலோங்கி தர்மம் கீழே போடுதோ அந்த இடத்துலலாம் நான் அவதரிப்பேன். அப்பொழுது அந்த அதர்மத்தை நான் என்ன செய்வேன், அதை நான் அழித்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது பிரகாரம் இன்றைக்கு இந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக சிறு குழந்தைகள் எல்லாம் எப்படி தர்மம் செய்ய வேண்டும், எந்த மாதிரியான தர்மம் செய்ய வேண்டும், தர்மம் என்றால் என்ன பொருள், தர்மத்திற்கான இலக்கணம் என்ன, எது தானம் எது தர்மம் என்ற பற்றியெல்லாம் பேசுவதற்காக நமக்கு இந்த தருணத்தில் ராசிகா அவர்களை நான் வருக வருக என வரவேற்று இந்த இலக்கிய கூடலுக்கு தலைமை தாங்க தொகுப்புரையாக வந்திருக்கிற ரேகாமணி அவர்களையும் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய கோமணி அவர்களையும் வருக வருக என வரவேற்று இதுக்கு சிறப்புரை ஆற்றுவதற்கு வந்திருக்கக்கூடிய எகெயின் திரு ராசிகா அவர்களையும் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேம். நிகழ்ச்சியை தொடங்கிடலாமா? அக்காவை பேச கூப்பிடலாமா? என்ன பேசுவாங்க மேம்? இப்போ தான் சொன்னாங்க இல்லையா, எது தர்மம் எது தானம், என்ன செஞ்சால் நம்மளுடைய வாழ்க்கை உயரும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேச போகிறாங்க. அவங்கள பற்றி நாம் தெரிஞ்சுப்போமா? அவங்க யார், எங்கேருந்து வந்திருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நாம் தெரிஞ்சுப்போம். அவங்க கவிஞர் ராசிகா, நம்ம குரோம்பேட்டை பகுதியில் வசிக்கக்கூடியவங்க, கெமிஸ்ட்ரி படித்தவங்க. இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் தமிழின் மீது அவர்களுடைய ஆர்வம் ரொம்ப அளப்பரியது. இளம் வயதிலேயே நிறைய கவிதை எழுதியிருக்காங்க, நிறைய பரிசுகள் வாங்கியிருக்காங்க, நிறைய மேடைகளில் பேசியிருக்காங்க, நிறைய நிகழ்ச்சிகளை இணைஞ்சு தொகுத்து வழங்கியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய சாதனையாளர் விருதெல்லாம் வாங்கியிருக்காங்க. அதில் ஒரு சிலது மட்டும், ஏன்னா அவங்கள பற்றி நான் டீட்டெயில்ஸ் கேட்கும்போது நேற்று ஒரு 15 பக்கம் அனுப்புனாங்க. அதெல்லாம் நான் பேசினேன்னு வைங்களேன், இன்னைக்கு 12 மணி வரைக்கும் அதை தான் பேசிக்கிட்டு இருப்போம். முடிச்ச உடனே நேராக வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான் இல்லையா? அவங்கள பற்றி ஒரு சில விஷயங்கள், ஒரு சில ஹைலைட்ஸ் மட்டும் நான் சொல்ல போகிறேன். என்னென்ன விருதுகள், முக்கியமான விருதுகள் அப்படின்னு ஒரு சிலதை நான் சொல்கிறேன். எம்ஜிஆர் அவர்களினுடைய 100வது பர்த்டேல கவிதை வாசித்து முதல் பரிசை பெற்றிருக்கிறார். கவியரசு தமிழ்ச்சங்கம் வழங்கிய கவிதை தென்றல் விருது பெற்றிருக்கிறார். நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நிறைவில் கைத்தட்டலாம், சரியா? எல்லாத்தையும் நல்லா கேளுங்க. இதே மாதிரி நீங்களும் நிறைய பரிசுகள், நிறைய விருதுகள் வாங்கணும். இதே மாதிரி நீங்களும் நாளைக்கு பெரிய பேச்சாளராக, பெரிய கவிஞராக, பெரிய எழுத்தாளராக வரணும், சரியா? அவங்க என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம் நிறைவில் அவங்களுக்கான அந்த வாழ்த்தை தெரிவிக்கலாம். குறிஞ்சி கபிலர் தமிழ்ச்சங்கம் வழங்கிய இலக்கிய அறிவு விருது பெற்றிருக்கிறார். குரோம்பேட்டை மாணவர் கம்பர் கழகம் வழங்கிய பரிசினை பெற்றிருக்கிறார். திருவையாறு அவ்வை கோட்டம் வழங்கிய காந்தியடிகள் விருது பெற்றிருக்கிறார்.
அப்துல் கலாம் அவர்களினுடைய இல்லத்தில். ஏபிஜே அப்துல் கலாம் சார் தெரியுமா உங்களுக்குலாம்? தெரியுமா? மாணவர்களை கனவு காண சொன்னவர். உங்களை தூங்க விடுவது கனவு அல்ல, எது உங்களை தூங்க விடாமல் செய்வதோ அதுதான் கனவு. எதிர்கால இந்தியா இளைஞர்களின் கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களினுடைய நட்சத்திரங்களாக விளங்கக்கூடியவர்கள் நீங்க தான். நாளைய இந்தியா ஒளிமயமாக மாறணும் அப்படின்னா அது இளைஞர்களின் கையில், மாணவர்களின் கையில் இருக்கிறது அப்படின்னு பேசினவர். அவருடைய கடைசி ஆசை என்னன்னு தெரியுமா? மாணவர்கள் மத்தியில் இருக்கும் பொழுதுமே தன்னுடைய உயிர் பிரிய வேண்டும் என்பது அவருடைய கடைசி ஆசை. அதே மாதிரி அவருடைய அந்த நிறைவு நிமிடம் மாணவர்கள் மத்தியிலேயே தான் கழிஞ்சது. மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கி கொண்டிருக்கின்ற பொழுது, மாணவர்களிடம் பேசி கொண்டிருக்கின்ற பொழுது மயங்கி விழுந்து உயிர் துறந்தார். அப்படி தன்னுடைய மூச்சுக்காற்று முழுவதும் மாணவர்களுக்காகவே அப்படின்னு வாழ்ந்த ஒரு மாமனிதர். அவருடைய இல்லத்தில் அவருடைய பிறந்த நாள் விழா நடைபெற்றது. அங்கு சென்று கவிதை வாசித்தவர் ராமேஸ்வரத்தில் ராசிகா அவர்கள். பொதிகை தொலைக்காட்சி நடத்திய பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு பல பரிசுகளை பெற்றிருக்கிறார், பரிசு தொகைகளை பெற்றிருக்கிறார். ழகரம் என்கின்ற ஒரு விளையாட்டு, அதே போல் தமிழோடு விளையாடு என்கின்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பரிசினை பெற்றவர். இவர் யூஜி படிக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய எஸ்டிஎன்பி வைணவ மகளிர் கல்லூரியில் அவர் யூஜி முடித்தார். அங்கே முடிக்கும் பொழுது பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட், சிறந்த மாணவருக்கான விருதினை அவர் பெற்றிருக்கிறார். 2020ஆம் ஆண்டு. 2012 அந்த விருதை நான் வாங்கினேன். ஏன்னா அந்த காலேஜில் தான் நானும் படித்தேன். பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அப்படின்ற விருது 2012 நான் வாங்கினேன். 2020 என்னோட ஜூனியர் அவங்க வாங்கியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இதே மாதிரி நிறைய பரிசுகள், நிறைய விருதுகளுக்கு சொந்தக்காரர். இன்றைக்கி நம்ம பள்ளிக்கு உங்ககிட்ட பேசுறது அப்படிங்கிறது நாம் செஞ்ச ஒரு பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். கவிஞர் ராசிகா அவர்களை உங்களின் கரவொலியோடு மீண்டும் அவருடைய அந்த விருதுகளுக்காகவும் பரிசுகளுக்காகவும் இன்னும் மென்மேலும் புகழடைய நம் பள்ளியின் சார்பாக அவருக்கு நன்றியினை நாம் தெரிவித்துக் கொள்வோம். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு பாருங்கள், வெயிலே இல்லாமல் நம்ம சூழல் காலநிலை நமக்கு அப்படியே கை கொடுக்குது இல்லையா? காதுக்கு இனிமையாக நம்ம நிறைய விஷயங்கள் கேட்க போகிறோம். நிறைய கதை அக்கா உங்களுக்காக சொல்ல போகிறாங்க. கதை கேட்குறது பிடிக்குமா உங்களுக்கு? கதை கேட்குறது பிடிக்குமா? கதை சொல்ல பிடிக்குமா? கேட்க பிடிக்குமா? சொல்ல பிடிக்குமா? கதை சொல்வீங்களா? கதை சொல்கிறது பிடிக்குமா? கதை கேட்குறது பிடிக்குமா உங்களுக்கு? நிறைய கதை அக்கா வச்சுருக்காங்க, நிறைய சொல்லுவாங்க உங்களுக்கு. அதெல்லாம் நல்லா கேளுங்க. நான் ஒரு கதை 2 கதை சொல்லிவிட்டு நான் என்னுடைய பேச்சை நிறைவு செஞ்சுக்கிறேன். அதாவது படிக்கின்ற மாணவர்கள், அதாவது இந்த இளமை பருவம் அப்படிங்கிறது கற்பூர பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். இளமையில் நீங்கள் எதை மனசுக்குள்ளே ஏற்றுக்கிட்டாலும் அப்படியே உள்ளே போய் பதிஞ்சிருமா. இப்போ ஒரு மரம் இருக்குது. மரம் பச்சை மரம். பச்சை மரம்னா என்ன? உயிரோடு இருக்கிற ஒரு மரம். உயிரோடு இருக்கிற மரத்தில் நீ போய் ஆணி அடிச்சுனா என்ன ஆகும்? ஆணி அடிச்சுனா என்ன ஆகும்? உள்ளே அப்படியே இறங்கிடும் இல்லையா? ஆணி அடிச்சுனா உள்ளே போய் அப்படியே இறங்கிடும். அதே மாதிரி பசுமரத்தாணி போல அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய இளமை பருவத்தை. இந்த வயசில் உங்களுக்கு எது சொன்னாலும் மனசில் ஆழமாக போய் பதிஞ்சிருமா. அதனால தான் இளைஞர்களுக்கு நாம் நல்வழிப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் உங்கள் மத்தியில் சொல்லும் பொழுது நம்மளுடைய சமுதாயம் இன்னும் பெரிய அளவில் விழிப்படையும் விரிவடையும் அப்படின்னு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? பள்ளி மாணவர்கள்கிட்ட பேசுறது தான் விரும்புகிறாங்க இல்லையா? அப்போ இந்த வயசில் நீங்கள் மனசில் பதிய வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகும்? அப்படியே ஆழமாக பதிஞ்சு உங்கள் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு பயன்படும். அதனால் நல்ல விஷயங்களை நாம் என்ன பண்ணணும்? மனசுக்குள்ளே பதிய வச்சுக்கணும் இல்லையாப்பா? நல்ல விஷயங்களை தேடி தேடி நாம் கற்றுக்கணும். அதை நம்ம சொல்லி கொடுக்கறதுக்காக பள்ளி இருக்குது, ஆசிரியர்கள் இருக்காங்க, பெற்றோர்கள் இருக்காங்க. எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நாம் என்ன பண்ணணும்? மனசில் உள்வாங்கி அவங்க சொல்படி நாம் நடக்கணும். அப்படி நடந்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது என்ன ஆகும்? நிச்சயமாக மென்மேலும் உயரக்கூடியது. ஒரே ஒரு கதை. திருச்சி பக்கத்தில் பத்மாவதி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுனா ரொம்ப பிடிக்குமா. உங்களுக்கு பிடிக்குமா? எக்ஸாம் எழுதுறதுனா பிடிக்குமா? பிடிக்குமா? உண்மையாக பிடிக்குமா? உங்கள் மேம்லாம் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு தானே சும்மா தலையாட்டுறீங்க இல்லையா? பிடிக்குமா எக்ஸாம் எழுதுறது உங்களுக்கு? சரி, டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுன்னு சொல்கிறாங்களா? எக்ஸாம் எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த மேடம் அவங்க மகப்பேறு மருத்துவர் கைனகாலஜிஸ்ட். நிறைய குழந்தைகளை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆரோக்கியமான குழந்தைகளை அவங்களுக்கு சிகிச்சை பண்ணி
என்ன பண்ணியிருக்காங்க, இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு இப்போ வந்து 90-92 வயசு இருக்கும், ஆரோக்கியமாக இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா மனதிடம். இந்த வயசுலையும் பேரும் புகழோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்காங்க அப்படின்னா இளம் வயதில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்கிற துடிப்பு அவங்களுக்குள்ள இருந்தது. அந்த சாதனை தான் அவங்கள பெரிய அளவுக்கு உயர்த்துச்சு. அவங்க கிட்ட ஒரு முறை பேட்டி எடுக்கும்போது கேட்டிருக்காங்க, உங்களுடைய இந்த வலிமைக்கு என்ன காரணம்? நீங்கள் அந்த வயசுலேயே நல்லா படித்து நிறைய மார்க்கெல்லாம் எடுத்து ஒரு மிக சிறந்த மருத்துவராக உருவாகி இருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு எக்ஸாம்னா ரொம்ப பிடிக்கும், எக்ஸாமை நான் வந்து கொண்டாடுவேன், ஒவ்வொரு எக்ஸாம் நடக்கும் பொழுதும் புது யூனிஃபார்ம் நான் எடுப்பேன். நாம் என்ன பண்ணுவோம், பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ், ரம்ஜான்லாம் வரும்போது புது புது ட்ரெஸ் எடுத்து போடுவோம் இல்லையா? அவங்க வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் புது புது யூனிஃபார்ம் எடுத்து அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எக்ஸாம் ஹால்குள்ளே போய் உட்காருவாங்களாம். அப்படி உட்காரும் பொழுது அவங்களுக்குள்ள அந்த உத்வேகம், நல்லா எக்ஸாம் எழுதணும், நிறைய மார்க் வாங்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து அவங்களுக்குள்ள ஏற்படுமா. அதே ஆர்வம் அனைவருக்குள்ளும் ஏற்பட வேண்டும் அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி தெரியும் இல்லையா அவங்களுக்குலாம், அவர் வந்து எக்ஸாம் வாரியர் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கார். அதில் எக்ஸாம் பரீட்சையின் போது பசங்க ரொம்ப பயப்படுவாங்க. குறிப்பாக அந்த பப்ளிக் எக்ஸாம்லாம் நெருங்கும் போது பசங்க வந்து ரொம்ப பயப்படுவாங்க. நம்ம சாதாரணமான ஒரு டெஸ்ட்டுக்கே பயப்படுவோம் இல்லையா? அந்த பயம்லாம் இருக்கக்கூடாது, தேர்வை கொண்டாடுங்கள், செலிப்ரேட் யுவர் எக்ஸாம்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எக்ஸாம்ஸை, தேர்வை கொண்டாடணும். அப்படி ஐயா ஜாலி எக்ஸாம் அப்படின்னு நாம் யோசிக்கும் பொழுது அந்த எக்ஸாமை என்ன பண்ண முடியும், நம்ம நினச்சதை விட சூப்பராக எழுதி பாஸ் பண்ண முடியும் இல்லையா? நல்லா படிச்சுட்டு ஐயோ எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னு பயந்தோன்னா என்ன ஆகும், படித்தது எல்லாம் மறந்து போயிடும் இல்லையா? இப்போ நம்ம முன்னாடி ஒரு ஸ்வீட் வைக்கிறாங்க, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அப்படின்னாலே மைசூர் பாக்கு ஃபேமஸ், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படியே வாயில் வச்ச உடனே சாப்பிட்றதே தெரியாது, அப்படியே உள்ளே கரைஞ்சி போயிடும். நான்லாம் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவேன் உட்காந்து. தினமும் எங்கள் வீட்டில் ஒரு பாக்ஸ் காலியாகுதா உடனே போய் வாங்கிட்டு வந்துடுவோம், ஒரு பாக்ஸ் காலியாகுதா உடனே போய் வாங்கிட்டு வந்துடுவோம். அப்படியே வாயில் வச்சா அப்படியே சாப்பிட்றதே தெரியாமல் உள்ளே போகும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை எக்ஸாமின் போது நாம் வந்து அடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் என்ன ஆகுமா, நம்ம எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய உயரத்தை நாம் அடைய முடியும். சரியா? அப்போ எக்ஸாம்னா ஜாலியாக நாம் இருப்போமா? இனிமே பெரியவங்க சொல்கிறத கேட்போமா? நம்ம வாழ்க்கையில் என்ன லட்சியம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த லட்சியத்தை அடைவதற்கு நாம் என்ன பண்ணணும்? நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே உட்காந்துருந்தா டாக்டர் ஆக முடியுமா? முடியாது. நான் பெரிய வக்கீல் ஆகணும், பெரிய இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நாம் பெரிய கனவெல்லாம் காணுவோம். அந்த கனவை அடைவதற்கான பாதையை நாம் வகுத்து கொள்ள வேண்டும். அந்த பாதையில் நாம் சரியாக பயணித்தோம் அப்படின்னா என்ன ஆகும், நாம் எதிர்பார்த்த உயரத்தை நிச்சயமாக அடைய முடியும் இல்லையா? சரி, எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஆளாக இந்த சமுதாயத்தில் நம்ம பள்ளி மாணவர்கள் உருவாவீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களை வாழ்த்தி இப்பொழுது நம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் கவிஞர் ராசிகா அவர்களை சிறப்புரை ஆற்ற உங்களின் கரவொலியோடு வரவேற்று மகிழ்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இணைந்து வழங்கும் ஔவையின் ஆத்திச்சூடி மாணவர்களுடன் தொடர் நிகழ்ச்சி 2இல் சிறப்புரையாற்ற எனக்கு வாய்ப்பளித்த ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உரிமையாளர் பெருந்தகை முரளி ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக வணிகம் பண்ணுறவங்கெல்லாம் வந்து தமிழ் மீது பற்றுக்கு வந்து குறைவாக இருக்கும். ஆனால் ஐயா அவர்கள் வந்து தமிழ் மீது உள்ள பற்றுனால நாள்தோறும் ஒரு நிகழ்ச்சி செய்வதே ரொம்ப கடினம் நம்மளுக்கெல்லாம். ஆனால் ஐயா அவர்கள் நாள்தோறும் பல இடங்களில் பல தமிழ் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அனைத்து தலைமுறைகளுக்கும் தமிழை வந்து எடுத்து செல்வதே அவருடைய நோக்கமாகும். ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீ வித்யாலயா மெட்ரிக் உயர்நிலை பள்ளியின் தாளாளரும் முதல்வருமான உஷா அம்மா அவர்களுக்கு முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களின் அறியாமையை போக்கி கல்வி கண்ணை திறப்பதையே தன்னுடைய நோக்கமாகவும் தன்னுடைய லட்சியமாகவும் கொண்டு இந்த பள்ளிக்கூட்டத்தை மிக சிறப்பாக தலைமையேற்று நடத்தி வருகின்றார். தாளாளருமான முதல்வருமான அம்மாவிற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அம்மா அவர்களுக்கு வந்து ஒரு பலத்த கை தட்டலாமா நம்ம எல்லாரும்? பார்க்கத்தான் எளிமையான மேடை, ஆனால் மிகவும் வலிமையான மேடை இது. இதில் பேச எனக்கு வாய்ப்பு கொடுத்த அம்மா அவர்களுக்கு மிகவும் நன்றி. அடுத்ததாக இலக்கிய கூடல் அமைப்பு பேச்சாளருமான
பேச்சாளர்களை சிறந்த பயிற்சி பட்டறையாக விளங்குகிறது. இந்த இலக்கிய கூடலின் தலைவர், கம்பன் கழக பேச்சாளர், தமிழ்நாடு நன்கு அறிந்த சகோதரி திருமதி ரேகாமணி அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைப்பு செய்கிற இலக்கிய கூடல் அமைப்பின் செயலாளர், இவரும் தமிழகத்தின் மிகச்சிறந்த பேச்சாளர் திரு கோ மணி அண்ணா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய உரையை கேட்பதற்கு ஆர்வத்தோடு காத்திருக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். எது தர்மம் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கின்றேன். சரி, சொல்லுங்க, எது தர்மம்? ஒருவர் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளே தர்மமாகும். தர்மத்தை நம்ம கொடை, கருணை, தயை அப்படின்னு சொல்லி நம்ம பல பொருளில் நம்ம குறிப்பிடுறோம். தர்மத்தை மனிதர்கள் தர்மம் என்றால் முதலில் சரியான செயல்களை செய்ய வேண்டும், இரண்டாவது சரியான பாதையில் நடக்க வேண்டும். சரியான செயல்களை எப்படி நம்ம செய்யலாம்? சரியான செயல் செய்யணும்னா நல்ல எண்ணம் இருக்கணும். அப்போது நல்ல எண்ணம் மனதில் பதிய வேண்டும். நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களாகும். நல்ல செயல்கள் நல்ல பழக்கமாகும். நல்ல பழக்கம் நல்ல பண்பாகும். எனவே சரியான செயல்களை நாம் செய்ய வேண்டும். சரியான பாதையில் நடப்பது எப்படி? சரியான பாதையில் நடப்பதற்கு முதலில் பொய் பேசக்கூடாது. பாரதியார் பாப்பா பாட்டில் கூறியிருக்கிறார், பொய் சொல்லக்கூடாது பாப்பா, புறஞ்சொல்லல் ஆகாது பாப்பான்னு. பொய் பேசுவதை தவிர்க்க வேண்டும். இரண்டாவதாக நேர்மையாக நடக்க வேண்டும். நேர்மையாக நடக்கிறத ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு நேர்காணலில் ஆங்கிலத்தில் கூறியுள்ளார். when there is rightness in the heart, then there will be beauty in the character. When there is rightness in the heart, then there will be beauty in the character. When there is beauty in the character, then there will be harmony in the home. When there is harmony in the home, then there will be order in the nation. When there is order in the nation, then there will be பீஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா நம்ம மனசில் நேர்மையாக இருந்தோம் அப்படின்னா நம்ம பழக்க வழக்கம் எல்லாம் அழகாகவே தெரியும். நம்ம பழக்க வழக்கங்கள் அழகாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம குடும்பம் வீடு அமைதியாக இருக்கும். நம்ம குடும்பம் அமைதியாக சந்தோஷமாக இருந்துச்சுன்னா நம்ம உலகமே அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அறம் பற்றி பொறாமை படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. மற்றவர்களை பார்த்து பொறாமை கொள்ளுதல் கூடாது அப்படின்றாரு. அதே மாதிரி பேராசையும் படக்கூடாது. அவங்கக்கிட்ட அது இருக்குது இது இருக்குன்னு நம்ம மற்றவங்கள பார்த்து பேராசை படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கோபம் கொள்ளக்கூடாது. கோபம் பட்ட மற்றவங்களை நம்ம காயப்படுத்துதல் கூடாது அப்படின்றாங்க. இனிமை இல்லாத சொற்களை பேசக்கூடாதுன்றாங்க. 4 சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். முதல் பொறாமைப்படக்கூடாது, அடுத்தது பேராசைப்படக்கூடாது, மூன்றாவது கோபம் படக்கூடாது, நான்காவதாக இனிமை இல்லாத சொற்களை பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளலார் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோரின் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்றாரு. அதாவது மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளி தோற்றத்தில் பேசுகிறவங்களோட உறவே கூடாது அப்படின்னு வள்ளலார் சொல்கிறாரு. தன்னால் முடிந்த அளவுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும். அதுதான் தர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு குட்டி கதை சொல்லவா? ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவோட ஒரு அமைச்சரும் இருந்தாங்க. 2 பேர் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு ஊருக்கு போகிறாங்க, மாறுவேஷத்தில் போகிறாங்க. அப்போ அந்த ஊரில் அந்த இளவரசிக்கு திருமணம் நடைபெறுது. அந்த திருமண சுயம்பரத்தில் ஒரு மற்ற நாட்டு ராஜாக்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்கள பற்றிலாம் சொல்கிறாங்க. இவருக்கு இத்தனை குதிரைப்படை இருக்குது, இவருக்கு இத்தனை யானைப்படை இருக்குன்னு ஒரு ராஜா பற்றியாக சொல்லிட்டு வராங்க. அந்த இளவரசிக்கு யாரையுமே பிடிக்கல. கடைசி அந்த ஓரமாக ஒரு முனிவர் நிற்கிறாரு. அந்த இளவரசி என்ன பண்ணுறாங்க தெரியாமல் அந்த முனிவர் மேலே மாலையை போட்டுடுறாங்க. இந்த முனிவர் என்ன பண்ணுறாரு, உடனே இதெல்லாம் ஒரு மாயை அப்படின்னு சொல்லி காட்டுக்கு ஓடிடுறாரு. காட்டுக்கு போனோடனே இந்த இளவரசியும் பின்தொடர்ந்து போகிறாங்க. அந்த முனிவர் பின்னாடியே பின்தொடர்ந்து காட்டுக்கு போகிறாங்க.
இதை பார்த்துட்டு இருந்த அந்த ராஜாவும் இன்னொரு நாட்டு ராஜாவும் அமைச்சரும் அவங்களும் பின்தொடர்ந்து இந்த இளவரசியை பின்தொடர்ந்து போகிறாங்க. அப்போது அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு தான் காடு தான் ரொம்ப பரிச்சயமானதாச்சு, அதனால் காட்டுக்குள்ளே மாயமாக மறைஞ்சிடுறாரு. இந்த இளவரசிக்கு வந்து வழி தெரியாமல் இரவு நேரம் ஆயிடுச்சு, வழி தெரியாமல் அங்கே காட்டிலே இருந்துடுறாங்க. ஏன்னா கொடிய விலங்குகள்லாம் இருக்கும்ல, இரவு நேரத்தில் வந்து அவங்களால வெளில வர முடியாது, காட்டை விட்டு வர முடிய வழி தெரியாததுனால அங்கேயே வந்து தங்கிடுறாங்க. அந்த ராஜா, அமைச்சர், அப்புறம் இந்த இளவரசி 3 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு மரத்துக்கு கீழே வந்து உட்காந்துடுறாங்க. ரொம்ப களைப்போடு இருக்காங்க. ஏன்னா நான் இரவு நேரம் அவங்களுக்கு வந்து வெகு தூரம் வந்தது, களைப்பும் இருக்குது, அவருக்கு பசி மயக்கமும் இருக்குது. அப்படியே அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துடுறாங்க. அந்த மரத்துக்கு மேலே வந்து ஒரு அழகான ஒரு கூடு இருக்குது. அந்த கூட்டில் வந்து ஒரு தாய்க்குருவி, ஒரு தந்தைக்குருவி, அப்புறம் அந்த அவங்களோட குழந்தை குஞ்சு குருவிகளும் இருக்குது. அந்த தாய்க்குருவி என்ன சொல்லுதுன்னா, நம்ம வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்காங்க, நம்ம மரத்துக்கு கீழே உட்காந்துருக்காங்க, அவங்க வந்து குளிரில் வந்து நடுங்குறாங்க, நான் வந்து குச்சியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி குச்சியெல்லாம் சேர்த்து வைக்கிறேன், நீங்கள் வந்து அந்த தந்தைக்குருவிக்கிட்ட சொல்லுது, நீங்கள் வந்து ஒரு நெருப்பு இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு. அந்த தந்தைக்குருவி உடனே வேகமாக போகுது நெருப்பு எடுத்துகிட்டு வரதுக்கு. நெருப்பு எடுத்துகிட்டு இந்த குஞ்சு குருவிகளும் தாய்க்குருவியும் வந்து குட்டி குட்டியாக அந்த குச்சியெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க. அந்த தந்தைக்குருவியும் வந்து நெருப்பு எடுத்துகிட்டு வந்து நெருப்பு மூட்டி அவங்களுக்கு குளிருக்கு ஆயிறாங்க. அவங்களுக்கு குளிருக்கு வந்து இதமாக இருக்குது. அடுத்து அந்த தாய்க்குருவி கேட்குது, குளிருக்கு இதமாக இருக்குது, சரி அவங்களுக்கு பசிக்கும் இல்லை, பசி ஆறணும்ல அவங்க, நான் வேணால் வந்து அந்த நெருப்பில் விழுந்து இரையாயிடுறேன், அவங்களுக்கு வந்து நான் பசிக்கு வந்து இரையாயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த தாய்க்குருவி சொல்லுது. தாய்க்குருவி சொன்னோடனே இந்த தந்தைக்குருவி என்ன பண்ணுது, அந்த தாய்க்குருவி இறந்த உடனே தந்தைக்குருவி வந்து ஒரு இறைச்சி வந்து எப்படி பத்தும், 3 பேர் இருக்காங்கன்ட்டு உடனே அந்த தந்தைக்குருவியும் அந்த நெருப்பில் விழுந்து இறந்துடுது. இதை பார்த்துட்டு இருந்த அந்த குஞ்சு குருவிகள் என்ன பண்ணுது, தாயும் தந்தையும் வந்து எவ்வழி செல்கிறார்களோ அவ்வழியே நாமும் செல்வோம், அதுதான் தர்மம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த குஞ்சு குருவியும் அந்த நெருப்பில் விழுந்து அவங்களுக்கு வந்து உணவாக வந்து இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தர்மம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து செயல்படுவதே தர்மம். அந்த குருவிகளின் வந்து தர்மம் வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடப்பது ஆகும். இன்னொரு கதை சொல்கிறேன். இன்னொரு கதையில் வந்து என்னென்னா, ஒரு அம்மா வந்து கீரை விற்றுட்டு போகிறாங்க. கீரை வந்து ஒரு 2 கட்டு கீரை வந்து 10 ரூபா, ஒரு கட்டு கீரை 10 ரூபா அப்படின்றாங்க. இன்னொரு அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை 2 கட்டு வந்து 10 ரூபாய்க்கு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த அம்மா இல்லைம்மா அதெல்லாம் இல்லை, 2 கட்டெல்லாம் 10 ரூபாய்க்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு, சரிம்மா நான் 2 கட்டு வந்து 15 ரூபாய்க்கு தரேன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. அப்போ அவங்களால முடியல, தள்ளாடி ஒரு மயக்கத்தோடு இருக்காங்க. அப்புறம் அந்த 15 ரூபாவை கொடுத்து அந்த கீரை கட்டை 2ஐயும் வாங்கிடுறாங்க இந்த அம்மா. அப்புறம் திரும்பி இந்த அம்மா கீரை கூட எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுக்கு ஒரே மயக்கம், தள்ளாடி போகிறத இந்த அம்மா பார்த்துட்டு கேட்குறாங்க, ஏன் வந்து நீங்கள் தள்ளாடி போகிறீங்க, நீங்கள் பசியை சாப்பிடலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லைம்மா இனிமேல் தான் வந்து இந்த கீரையெல்லாம் விற்றுட்டு வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிடணும், இன்னும் சாப்பிடலை அப்படின்றாங்க. உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த கீரை கட்டு வைக்கிறாங்கல்ல அந்த அம்மா, அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்து உட்கார வச்சு 6 இட்லி கொடுத்து அவங்கள வந்து சாப்பிட சொல்கிறாங்க. சாப்பிட்டுட்டு அந்த அம்மாவும் வந்து மனதார பாராட்டிட்டு கிளம்பிடுறாங்க, சந்தோஷமாக கிளம்பிடுறாங்க. இதை வந்து தூரத்துலேருந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தார். அவர் கேட்குறாரு, ஒரு கட்டு கீரை 5 ரூபாய்க்கு வந்து சண்டை போட்டிங்களே, இப்போ வந்து ஒரு இட்லி வந்து 5 ரூபானாலுமே 6 இட்லி வந்து 30 ரூபா ஆகுதுல்ல, 30 ரூபா வந்து நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, அவங்க வந்து தள்ளாடி பசி அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம வந்துட்டு அவங்களுக்கு உணவு கொடுக்கணும், அதுதான் வந்து சிறந்த தர்மம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த கதை மூலமாக உங்களுக்கு புரியுதா தர்மம் என்ன என்று கதை புரிஞ்சுதா எல்லாருக்கும்? மாணவர்கள் மனதில் வந்து இளம் பருவத்தில் வந்து இந்த தர்மம் தொடர்பான அடிப்படை பண்புகள் வந்து என்னென்னா, உண்மையை பேசுதல், அடுத்தது பிறருக்கு உதவி செய்தல் வேண்டும், உயிர்களிடத்தில் அன்பு காட்டுதல் வேண்டும். இவற்றையெல்லாம் கடைபிடித்தால் பிற்காலத்தில் நாமும் சிறந்து விளங்கலாம். தர்மம் என்றும் நிலைத்து நிற்கும். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. நல்லா படிக்கணும், நிறைய படிக்கணும், நம்ம
நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, நல்லா படிக்கணும், நிறைய படிக்கணும். ஆனால் நல்லா படிக்கிறது வேறு, நிறைய படிக்கிறது வேறு. நிறைய படித்தா நிறைய சம்பளம் வந்து வாங்கலாம். ஆனால் நல்லா படித்தா நம்ம நிறைய சம்பளம் கொடுக்கலாம். நம்ம தாளாளர் அம்மா மாதிரி நிறைய படித்து நல்லா படிச்சிங்கன்னா நீங்களும் வந்து உங்களை போல ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் கல்வி வந்து கொடுக்கலாம். சரிங்களா? நம்ம சுவாமி விவேகானந்தர் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருத்தர் வந்து லட்சியம்ன்றது எல்லாருக்கும் ரொம்பவும் வந்து முக்கியமானது. வாழ்க்கையில் வந்து குறிக்கோள் லட்சியம்ன்றது ரொம்பவும் முக்கியமானது. அதை வந்து சுவாமி விவேகானந்தர் ஐயா ஒரு சொல்லியிருக்காரு, அ மேன் இஸ் நாட் புவர் வித்தவுட் அ ருப்பி, பட் அ மேன் இஸ் ரியலி புவர் வென் ஹி டஸ் நாட் ஹாவ் அன் ஆம்பிஷன் ஒரு கோல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு மனுஷன் காசு இல்லைன்னா அவன் வந்து ஏழை கிடையாது. ஆனால் அவன்கிட்ட ஒரு ஒரு கோலோ இல்லை ஒரு லட்சியம் எதுவுமே வாழ்க்கையில் இல்லைன்னா அவன் தான் உண்மையான ஏழை அப்படின்னு சொல்லி நம்ம சுவாமி விவேகானந்தர் ஐயா வந்து சொல்லியிருக்காரு. உன்னை நம்பு, முதலில் உன்னை நம்பு, உன்னை நீ வந்து ஜெயித்து காட்டு, உன்னால் முடியும் அப்படின்றத நீ தான் முதல்ல நம்பணும். இல்லை என்னால் முடியாது, என்னால் எக்ஸாம் படிக்க முடியல, என்னால் வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உனக்கு சந்தேகம் வந்து வரக்கூடாது. முதல்ல என்னால் முடியும், நீ வந்துட்டு உனக்கு வந்துட்டு மற்றவங்களை வந்து இவனை விட நான் அதிக மார்க் வாங்கணும் அப்படின்றத விட ஃபஸ்ட்டு வந்து உனக்கு நீ வந்து ஹெல்த் காம்படிஷன் நீ ஒன்றை நீயே எடுத்துக்கணும். நீ வந்து நான் இப்போ ஒரு எக்ஸாமில் 70 மார்க் வாங்குறேன் அப்படின்னா அடுத்த எக்ஸாமில் நான் வந்து 75 மார்க் வாங்கணும், அதுக்கு அடுத்த எக்ஸாமில் நான் 80 மார்க் வாங்கணும்னு உன்னை நீயே வந்து மேன்மைப்படுத்திக்கணும். மற்றவங்கள பார்த்து வந்து நான் அவனை மாதிரி வந்து நான் ஆகணும் அப்படின்றத நம்ம வந்து பண்ணக்கூடாது. நீ என்னைக்கு வந்து உன்னை நீயே ஒரு காம்படிஷனாக எடுத்து என்னால் முடியும்னு நினச்சி உன்னை நீயே வந்து செதுக்குறியோ அன்றைக்கி தான் நீ வந்து வாழ்க்கையில் வந்து பெரிய இடத்துக்கு போவ. கல்வி வந்து நம்மளுக்கு என்னன்னா, கல்வி வந்து நம்மளுக்கு கல்வியால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு சுதந்திரத்தை வந்து நம்மளால் வாழ்க்கைக்கு தர முடியும். மற்ற எதனாலையுமே நம்மளுக்கு வந்து சுதந்திரத்தை தர முடியாது. அதனால்தான் கற்றோருக்கு வந்து சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளால் முடியாது அப்படின்னு வந்து நம்மளுக்கு சந்தேகம் வரும்ல, எல்லாருக்கும் வரும். அதே மாதிரி நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவருக்கும் ஒரு அவர் இஸ்ரோவில் வேலை செஞ்சார்ல, எல்லாருக்கும் தெரியும்ல. ஐயா வந்து இஸ்ரோவில் வேலை செஞ்சார். அப்போ வந்துட்டு அவருக்கு ஒரு பணி கொடுக்குறாங்க. அவரோட மேலதிகாரி வந்து ஒரு பணி கொடுக்குறாங்க. அதாவது 7 வருஷத்தில் வந்து ஒரு ராக்கெட் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணி மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ அவருக்கு வந்து சந்தேகம் வருது, இந்த மாதிரி வந்து என்னால் பண்ண முடியுமா, என்னால் வந்து முடியாது, ஏன்னா வந்துட்டு என்னை விட திறமைசாலி என்னை விட அனுபவசாலிலாம் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் வந்து என்னால் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்போ வந்துட்டு அவரோட குரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்னால் வந்து நம்மளுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க, நம்மளுக்கு ஒரு செயல் செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் அந்த பிரச்சனையை வந்து உன்னை தலைவனாக்க வந்து நீ விடக்கூடாது. நீ தான் அந்த பிரச்சனைக்கு தலைவனாக்கி அதை சரி செஞ்சு நீ வந்து வெற்றியை பெறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாமளும் மாணவர்களாகிய நாமளும் படிப்பில் வந்து கவனம் செலுத்தி நம்மளுக்கு வர பிரச்சனைகளில் வந்து நீ தலைவனாகி நீ வந்து அதை வெற்றி பெற்று வாகை சூட வேண்டும். ஒரு பலூன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கலராக பலூன் இருக்குது. க்ரீன் கலரில் வந்து பலூன் இருக்குது, ஆரேஞ்ச் கலரில் பலூன் இருக்குது, ரெட் கலரில் பலூன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த 3 பலூனுமே வந்து உயரத்தில் பறக்குது. ஆனால் இப்போ அது உயரத்தில் எப்படி பறக்குது? வெளியில் இருக்க கலர் வச்சா பறக்குது? இல்லை. க்ரீன் கலரு நான் வந்து மேலே பறப்பேன், ஆரேஞ்ச் கலர் கம்மியாக பறப்பேன் அப்படிலாம் இல்லை. உள்ளே இருக்கிற அதோட காற்று தன்மை அதை பொறுத்து தானே அது வந்து மேலும் மேலும் பறக்குது. அதே போல் நாமளும் நம்மளோட வந்து நம்மளோட திறமையும் நம்மளோட நாலேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து மேலும் மேலும் உயருவோம். நம்மளோட வெளித்தோற்றத்தை வச்சோ அதை வச்சு நம்ம வந்து வளருவதை விட நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளோட திறமையும் நம்மளோட ஸ்கில்லும் மட்டுமே நம்மளை வந்து மேலும் மேலும் உயர்த்தி காட்டும். இப்போது ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறணும், இல்லைன்னா வந்து ஒரு செயலை வந்து செய்யணும், சிறப்பாக செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து 5 வழிமுறைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல வந்து என்னென்னா நம்ம வந்து முயற்சி எடுக்கணும். முயற்சி வந்து எப்படி எடுக்கணும்னா, நம்ம காக்கா பார்த்துருக்கோம்ல எல்லாரும். காக்கா என்ன பண்ணணும், முயற்சி எப்படி எடுக்கும், ஃபஸ்ட்டு தண்ணி இருக்குன்னு பார்த்துருக்கோம். பார்த்துட்டு அதுக்கு வந்து தண்ணி ஒரு கல்லாக போடும். அந்த இதில் வந்துட்டு ஒரு கல்லாக போட்டு மேலே தண்ணி வந்தோன்னே குடிக்கும் இல்லை, அதுதானே நம்ம காக்கா கதை தெரிஞ்சிருக்கோம்ல. அதே மாதிரி நம்மளும் வந்து முயற்சி எடுக்கணும்.
நம்மளுக்கு என்ன கோல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்ம இலக்கு என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிட்டோம்னா அதற்கான முயற்சியை நீ முதல்ல எடுக்க ஆரம்பிக்கணும். முயற்சி எடுக்கணும். அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம கொக்கு பார்த்துருக்கோம்ல, கொக்கு என்ன பண்ணும், அதுக்கான தகுந்த நேரம் வரும் வரை காத்திருக்கும். கரெக்டாக? இப்போ வந்து குட்டி குட்டி மீனெல்லாம் போகும், அதெல்லாம் வந்து அது விட்டுரும். அந்த நேரம் வர வர காத்திருந்து பெரிய மீனாக பார்த்து அது வந்து சாப்பிடும். அதே மாதிரி நாமளும் குக்கு மாதிரி தகுந்த நேரம், சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ், சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக இது பண்ணாமல் பெரிய வெற்றிக்காக நம்ம வந்து நம்ம நேரத்தை வந்து செலவழித்து காத்திருந்தோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வெற்றி வந்து நிச்சயம். அடுத்தது நம்ம வந்து நாயெலாம் பார்த்துருக்கோம்ல, நாயெலாம் விசுவாசமானது, விழிப்புணர்வாக இருக்கும். யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அது யாரெல்லாம் வரா என்ன ஏதுன்னு பார்த்து வச்சுருக்கோம், விழிப்புணர்வாக இருக்கும் இல்லை. அதே மாதிரி நாமளும் நம்ம வந்து என்றைக்குமே விழிப்புணர்வோடு இருக்கணும். நம்மளோட குறிக்கோளை அடையும் வரை ஒரு விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். அடுத்தது வந்து நம்ம வந்து தேவைக்காக மட்டுமே நம்ம வந்து நம்ம இப்போ நம்மளோட இலக்கு இருக்குது அப்படின்னா நம்ம தேவைக்காக மட்டுமே நம்ம வந்து நம்மளோட நம்ம பார்க்குறதா இருக்கட்டும், நம்ம வந்து பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம கேட்குறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம குறிக்கோளை நோக்கியே இருக்கணும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாருக்கும் வரும் தான். இப்போ எல்லாருக்கும் வந்து டிவி இருக்குது, கையில் ஃபோன் இருக்குது, எல்லோரும் வந்து ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறாங்க. நம்ம வந்துட்டு ஒரு குறிக்கோளை நோக்கி போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குண்ணா, கொஞ்சம் நேரம் நீ பார்க்கலாம், ஆனால் நீ அதுலேயே உன்னோட நேரத்தை வந்து நீ செலவு செஞ்சுனா உன்னோட நேரமும் வீணாகும், உன்னோட நீ வெற்றிக்கான பாதையும் எளிதில் வந்து நீ நெருங்க முடியாது. நேரம் வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் வந்து பொன் போன்றதுன்னு தானே சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பொண்ணோ பொருளோ நம்ம தொலைச்சிட்டோன்னா திரும்பி வாங்கலாம் தானே. பொண்ணுன்னா தொலைச்சாலும் நம்ம திரும்பி வாங்கிக்கலாம், பணம் இருந்துச்சுன்னா. பொருளை தொலைச்சாலும் திரும்பி வாங்கிக்கலாம். ஆனால் நேரம் ஒரு போனது தான். திரும்பி வாங்க முடியுமா? முடியாதுல்ல. இப்போ திரும்பி காலையிலேருந்து திரும்பி வர முடியுமா? முடியாதுல்ல. இப்போ நேரம்ன்றது எவ்வளோ ரொம்ப வாழ்க்கையில் வந்து எவ்வளோ முக்கியமானது. கரெக்டாக? நேரம் வந்து பொன் போன்றது கிடையாது, நேரம் வந்து உயிர் போன்றது. ஏன்னா உயிர் வந்து ஒரு முறை போனதுன்னா அது போனது தான். அதே மாதிரி நேரமும் ஒரு முறை நம்ம தவற விட்டோம்னா அது தவற விட்டது தான். அந்த நேரம் வந்து நம்மளுக்கு திரும்பி கிடைக்கவே கிடைக்காது எப்பயுமே. அதனால் மாணவர்களாகிய நீங்கள் வந்து அந்த நேரத்தை வந்து சரியாக பயன்படுத்தணும். சரியாக பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நம்ம வந்து எல்லாரும் ஒரு பாதுகாப்பு வளையத்தோடு இருப்போம். நம்ம வந்து இல்லை நான் கஷ்டப்பட மாட்டேன், நான் வந்து இவ்வளோ தான் படிப்பேன், இவ்வளோ நேரம் தான் நான் படிப்பேன், மீதி நேரம்லாம் நான் விளையாடுவேன், என்னெல்லாம் கஷ்டப்பட முடியாது, என்னெல்லாம் ராப்பகலாம் படிக்க முடியாது, என்னெல்லாம் இது பண்ண முடியாது நம்ம நினச்சோன்னா நம்ம ஜெயிக்க முடியாது. நம்ம வந்து வெற்றியை வந்து பார்க்க முடியாது. என்றைக்கு நம்ம கஷ்டப்படுறோமோ அன்றைக்கி தான் நம்ம வந்து நம்ம கஷ்டத்துக்கான பலன் நமக்கு கிடைக்கும். வெற்றி வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும். ஓகேவா? அதனால் ஒருத்தர் வந்து ஒரு செயலில் செய்யணுன்னாலும் இல்லை வந்து ஒரு காரியம் கை கொடுனாலும் நம்ம முதல்ல என்ன பண்ணணும், முதல்ல என்ன சொன்னேன், காக்கா மாதிரி முயற்சி பண்ணணும். கரெக்ட், காக்கா மாதிரி முயற்சி பண்ணணும். அடுத்தது கொக்கு மாதிரி நேரத்திற்காக காத்திருக்கணும். மூன்றாவது நாய் போல விழிப்புணர்வோடு இருக்கணும். சரிங்களா? நாலாவது வந்து தேவையான கருத்துக்களை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கணும். அஞ்சாவது வந்து நம்ம பாதுகாப்பு வளையம், நம்மளால் கஷ்டப்பட முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பண்ணோன்னா அதற்கான பலன் வந்து நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கு யாராச்சும் உதவி செய்கிறாங்கல்ல, நம்ம அவங்கள வந்து மறக்கக்கூடாது. அதே மாதிரி நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வந்து அன்பு காட்டுறாங்க அப்படின்னா நம்ம அவங்கள வந்து வெறுக்கக்கூடாது. நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வந்து நம்பிக்கை வைக்கிறாங்களா, அவங்கள ஏமாற்றக்கூடாது. இது மூணும் நம்மளுக்கு யார் பண்ணுவா? ஆசிரியர் பண்ணுவாங்க, நம்ம அம்மா அப்பா பண்ணுவாங்க. கரெக்டா? ஆசிரியரும் அம்மா அப்பாவும் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, அன்பாக இருப்பாங்க, நம்மளுக்கு உதவி செய்வாங்க, நம்மளுக்கு வந்து நம்பிக்கை கொடுப்பாங்க. கரெக்டா? நம்ம கூட இருப்பாங்க. அப்போது நம்ம அவங்கள என்ன பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அவங்கக்கிட்ட வந்துட்டு நம்ம எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது, அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. மெயினாக வந்து அவங்கள என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்க வந்து நம்மளுக்கு நம்பிக்கை வைக்கிறாங்க, ரொம்ப பெரிய நம்பிக்கை நம்ம மேலே வச்சுருக்காங்களே, நம்ம குழந்தை வந்து நல்லா வளருவா, நம்ம குழந்தை நல்ல ஒரு நிலைமைக்கு போவா அப்படின்னு சொல்லி தானே அவங்க கஷ்டப்படுறாங்க, நம்பிக்கை வைக்கிறாங்க. அந்த நம்பிக்கை வந்து நம்ம காப்பாற்றணும்ல எல்லோரும். அதனால் ஆசிரியர்கிட்டையும் அம்மா அப்பா கிட்டேயும் யாரும் வந்து பொய் சொல்லக்கூடாது. அவங்க நம்பிக்கையை வந்து காப்பாற்றணும். அவங்கக்கிட்ட வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணவே கூடாது. சரிங்களா? அடுத்ததாக ஒரு 15 நிமிஷம். அப்போது தர்மம்னா நம்ம வந்துட்டு
உண்மை பேசணும், பிறருக்கு வந்து உதவணும், மற்றவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, நேர்மையான வழியில் வந்து நடக்கணும். அதே மாதிரி கல்வி கல்வி வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்பவும் மிகவும் முக்கியமானது. இப்போ நம்ம வந்து படிக்கலை அப்படின்னா இளமையில் கல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இளமையில் கல் ஏன்னு சொல்கிறாங்க? இப்போ காலையில் அக்கா கூட சொன்னாங்க, பசுமலை தாணி போல அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல. அப்போனா நம்ம சின்ன வயசில் நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்களோ, சின்ன வயசில் நம்ம என்ன படிக்கிறோமோ அதுதான் வந்து வளர 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 நம்மளுக்கு வந்து அது மனசில் அப்படியே பதிஞ்சிரும். ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம்ல எல்லாரும். அது ஏன் சொல்கிறாங்க? சின்ன வயசில் நம்மளை என்ன சொல்லி திருத்துறாங்களோ, சின்ன வயசில் நம்மளுக்கு என்ன கலை வந்து நம்ம கற்றுக்குறோமோ அதுதான் வந்து பிற்காலத்துலலாம் நம்ம சின்ன வயசில் நம்ம கற்றுக்க மறந்துட்டோம், அதை கற்றுக்க முடியாமல் தவற விட்டுட்டோம், அந்த வாய்ப்பை வந்து நம்ம தவற விட்டுட்டோம்னா அப்புறம் வந்து பிற்காலத்தில் அந்த வாய்ப்பை தேடி வந்து நம்ம போக முடியாது. ஏன்னா நேரம் வந்து நான் சொன்னேன்ல, நேரம் வந்து என்ன சொன்னேன்? உயிர் போன்றது. நேரம் வந்து உயிர் போன்றது. ஒரு ஒரு வாட்டி வந்து நம்ம நேரத்தை, நம்மளுக்கான வாய்ப்பை வந்து தவற விட்டோம்னா மறுபடியும் நம்மளுக்கு வந்து வாய்ப்பு வந்து தேடி வராது. இப்போ வந்து நம்ம நிறைய டைம் இருக்குது. இப்போ நம்ம வந்து படிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை, கரெக்டாக? இப்போ நம்ம படிக்கிறத விட்டுட்டு நம்ம வந்து விளையாடலாம், எல்லாரும் விளையாடலாம். ஏன்னா எல்லாருக்கும் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், இது பண்ணும், விளையாடலாம். ஆனால் நீங்கள் அதை எப்படி வச்சுக்கணும்னா, இப்போ எல்லாருக்கும் மேக்ஸ் படிக்கணும், கெமிஸ்ட்ரி படிக்கணும், ஐயோ என்னடா படிக்கணுமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இருக்கும்ல. ஆனால் நம்ம அந்த படிக்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கணும். அதாவது எப்படின்னா, இப்போ வந்துட்டு பீரியாடிக் டேபிள் தெரியுமா? கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு 10 எலமெண்ட்ஸ் தெரியுமா? தெரியாதா? ஓகே. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பீரியாடிக் டேபிள்னு இல்லை, ஏதாச்சும் நம்ம ஒன்று படிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்மளுக்குள்ள கற்பனையாக ஒரு பிக்சரைஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து இது வந்து இப்படி இருக்குது, ஒன்றுத்துக்கு ஒன்று கனெக்ட் பண்ணி. இப்போ ஊருக்கெலாம் நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் சீக்கிரமாக எழுந்துச்சி நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயும் நம்ம லேட்டாக எழுந்திரிப்போம். ஆனால் ஊருக்கெலாம் போனால் மட்டும் ஜாலியாக சீக்கிரமாக எழுந்துச்சி சீக்கிரமாக கிளம்பி எல்லாம் பண்ணிவிடுவோம். ஏன் போகிறோம்? ஏன்னா நம்மளுக்கு ஒரு கற்பனை இருக்கும், நம்ம மனசில் வந்து ஒரு கற்பனை இருக்கும். நம்ம சீக்கிரமாக எழுந்திரிச்சு சீக்கிரமாக சட்டை போட்டு சீக்கிரமாக நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஊருக்கு போகணும், எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் நம்மளுக்கு, எல்லாருக்குமே இருக்கும்ல. அதனால் அந்த ஒரு ஆர்வத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே சரியாக செய்வோம். அப்போ அதே ஆர்வம் நம்மளுக்கு படிப்புலேயும் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து படிக்கிறதுலையோ நீங்கள் அந்த மாதிரி கற்பனை பண்ணி படிங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பிக்சரைஸ் பண்ணி கற்பனை பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக அந்த சப்ஜெக்டை வந்து புரிஞ்சிக்க முடியும். அந்த சப்ஜெக்டை புரிஞ்சு நேசித்து படிச்சிங்க அப்படின்னா எளிதாக அந்த சப்ஜெக்டை வந்து நம்ம கற்றுக்கலாம். பிக்சரைஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம மனசுலேருந்து போகாதுல்ல. ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒன்றுத்தோடு ஒன்று கனெக்ட் பண்ணி நம்ம படித்தோம் அப்படின்னா அது எப்படி மறந்து போகும், நம்மளுக்கு அது மறக்காது. உடனே இந்த கொஷின் கேட்குறாங்கன்னா உடனே அதை வந்து நம்ம ஒன்றுத்தோடு கனெக்ட் பண்ணிக்கிட்டோன்னா ஓகே இதுனா இது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஞாபகம் வரும்போது அது நம்மளுக்கு வந்து எப்பயுமே வாழ்க்கை ஃபுல்லாக ஞாபகம் இருக்கும். இப்போ எனக்குலாம் வந்து நான் படிக்கும் போதெல்லாம் பீரியாடிக் டேபிள்லாம் வந்துட்டு எப்படின்னா ஒரு சாங் மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. எங்கள் சார்லாம் ஸ்கூலில் வந்து ஒரு சாங் மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அது என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபஸ்ட்டு 10 எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் 10 எலமெண்ட்ஸு ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். அது எப்படின்னா எனக்கு ஒரு இது மாதிரி சொல்லுவாங்க. ஹாய், ஹலோ, லிட்டில் பெட்டி, ப்ராட் கேக்கு, நியூலி ஆர்டர்ட் ஃப்ரம் நியூயார்க். அந்த மாதிரி ஒரு கோர்வையாக அந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு குழந்தை வந்து கேக் வாங்குது நியூயார்க் போய் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்வையாக அது வந்து அது அப்படியே அப்போ பதிஞ்சது தான் எனக்கு. இன்னும் அது வந்து மனசில் அப்படியே பதிஞ்சிருச்சு. அப்போ அந்த 10 எலமெண்ட்ஸ் வந்து நான் அப்போ கேட்டாலுமே நான் சொல்லுவேன். அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணி அந்த பீரியாடிக் டேபிள் ஃபுல்லாக கற்றுக்கிட்டது தான். என்னோட கெமிஸ்ட்ரி மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு வந்த ஆசிரியர்கள் வந்து அதை சொல்லிக் கொடுத்த விதம் தான் வந்துட்டு எனக்கு அந்த கெமிஸ்ட்ரி மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட் தான். நான் இப்போ வந்து பிஎஸ்சி முடித்து எம்எஸ்சி வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி முடித்து இப்போ பிஹெச்டி வரைக்கும் வரதுக்கு காரணம் வந்து அந்த ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்ததை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லிக் கொடுத்ததை நம்மளும் வந்து அதே இதில் வந்து பிடிச்சி படித்தது மட்டும்தான் இதோட காரணம். சரிங்களா? அந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களை வந்துட்டு உங்கள் சப்ஜெக்ட்ஸை வந்து உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ் வரலை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கனெக்ட் பண்ணி பிக்சரைஸ் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக எளிதில் வந்து எல்லாமே புரிஞ்சு படிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் கேட்ட பழமொழியில் வந்து ஏதாச்சும் என்னென்ன சொல்லுங்கள் பார்ப்போம். நிறைய பழமொழி சொன்னேன் இல்லைடா, 1-2 பழமொழி சொன்னேன் சார். ஏதாச்சும் ஒருத்தர் கூட எழுதி சொல்லுங்கள்.
வள்ளலார் சொன்னது சொன்னேன், இல்லை பாரதியார் சொன்னது சொன்னேன், அப்புறம் நேரத்துக்கு ஒரு பழமொழி சொன்னேன், அப்புறம் ஒன்று எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பழமொழி சொன்னேன்ல. காலம் பொன் போன்றது. ஆனால் அதுக்கு நான் என்ன சொன்னேன்? சரி, பொய் சொல்லக்கூடாதுன்னு பாரதியார் என்ன சொன்னாருன்னு சொன்னேன். பொய் சொல்லக்கூடாது பாப்பா, புறஞ்சொல்லல் ஆகாது பாப்பா சொன்னல, வந்துருச்சா? சரி, கதை என்ன கதை உங்களுக்கு பிடிச்ச கதை என்ன? நான் சொன்னதுலேயே உங்களுக்கு எந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? நிறைய கதை சொன்னல, ஒரு முனிவர் கதை சொன்னேன், அப்புறம் வந்துட்டு அந்த கீரை கதை சொன்னேன், பலூன் கதை சொன்னேன், இந்த மாதிரி நிறைய கதை சொன்னல. என்ன கதை புரிஞ்சுது? அதுலேருந்து நீங்கள் என்ன கருத்து எடுத்துக்கிட்டீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்கள், ஷார்ட்டாக கூட சொல்லுங்கள், இந்த கதை இதுலேருந்து இந்த கருத்து நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஒன்றும் இல்லைடா. ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்கன்னா நம்ம எந்திரிச்சு தைரியமாக பதில் சொல்லணும். இப்போ நம்ம பதில் சொல்லாதவங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து இப்போது இந்த வாய்ப்பு வந்து நம்மளுக்கு திரும்பி கிடைக்காது. இந்த வாய்ப்பு இப்போ கேள்வி கேட்குறதோ, இப்போ நம்ம எந்திரிச்சு பதில் சொல்கிறதுலாம் இப்போ கொஞ்சம் காலம்லாம் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த வாய்ப்பு திரும்பி கிடைக்குமா? கிடைக்காது. இப்போ நம்ம பதில் சொல்கிறது யார் வந்து தைரியமாக பதில் சொல்கிறாங்களோ அவங்க தான் தைரியமானவங்க. அவங்க தான் வாழ்க்கையில் வந்து நம்ம அடுத்தடுத்த படியை வந்து எடுத்து வைக்க முடியும். நம்ம பதில் சொல்கிறதுலே நம்ம தயக்கப்பட்டுட்டு இருந்தோம்னா அடுத்த படியை நம்ம எப்படி எடுத்து வைப்போம் சொல்லுங்க. எந்த கதை பிடிச்சிருந்தது? பிடிச்சிருந்துச்சா? முனிவர் என்ன பண்ணார்? அந்த முனிவர் வந்து அந்த இளவரசி வந்து அவங்க மேலே மாலை போட்டாங்க. அவங்க அப்படியே எது இந்த மாலைன்னு அப்படியே ஓடி போட்டாங்க. அப்படியே அவங்க நினச்சிட்டு அப்படியே மறைஞ்சிட்டாங்க. எங்கன்னு தேடிட்டே இருந்தாங்க. எங்கன்னு தெரியறதுனால அந்த ராஜா, அந்த இளவரசி அதுலாம் அப்படியே கீழே மரத்து கீழே வந்துட்டாங்க. அது மேலே ஒரு குஞ்சு குருவி, தங்க குருவி, அம்மா குருவி. அப்போ வந்து என்ன கீழே நெருப்புன்னு இருக்கிற இடத்துக்குமே நெருப்பு வந்து அவங்க எடுத்து விட்டாங்க. அதனால் அவங்களுக்கு பசிக்கோன்னு அப்படியே நெருப்புலேருந்து அம்மா அவங்க அப்படியே கொடுத்தாங்க. சரின்னு அவங்க அப்பா 3 பேர் இருக்காங்க. அந்த அப்பாவுக்கு சரி அவங்க அப்பா நம்ம அம்மா அப்பா போயிட்டாங்க. அந்த தங்க தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரிஞ்சுக்கிட்டேடா? கதை பிடிச்சதுன்னு சொன்னேன். அல்லது என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்? யாராவது சாப்பாடு இல்லைன்னா சாப்பிட தெரியுது, கொடுக்கணும். சூப்பர்டா சூப்பர்டா. தைரியத்தை நான் பாராட்டுறேன். சூப்பர்டா தம்பி. உட்கார். லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்து அவன் நாலேஜுக்கு என்ன புரிஞ்சுனாக்க சாப்பாடு இல்லாதவனுக்கு எப்படியாவது சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கும்போது அவன் சொன்னது சூப்பர். வேற என்ன கதை? வேற என்ன கதை பிடிச்சது? கீரை வைக்கிற கதை பிடிச்சதா? சொல்லுங்க. அப்புறம் அவங்க வந்து சரி நான் 15 ரூபாய்க்கு தரேன், எனக்கு அந்த 2 கீரை கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் பிடிச்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நாய் மயக்கமாக இருக்கு. அந்த அம்மா வந்து ஏன் மயக்கமாக இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா கேட்டாங்க. இல்லை நான் இந்த எல்லா கீரையும் விற்றுட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் 6 இட்லி கொடுத்துருந்தாங்க. அவங்களும் சாப்பிட்டுட்டு வாழ்த்துட்டு சந்தோஷமாக போனாங்க. அதை பார்த்துட்டு இன்னும் ஒருத்தர் வந்து என்ன தெரிஞ்சுக்குது? எல்லாருக்கும் தர்மம்
முக்கியம். அந்த குறிக்கோளை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு குறிக்கோளை நீங்கள் வைக்கணும். அடுத்து வந்து அந்த குறிக்கோளை வந்து நம்ம எப்படி செயல்படுத்தலாம், அதற்கான வழிமுறைகளை நீங்கள் வந்து செயல்படுத்தணும். மூணாவது வந்து அதை தொடர்ந்து முயற்சி செய்யணும். அந்த குறிக்கோள் நம்ம இப்போ வச்சா மட்டும் பார்த்தாது, அந்த குறிக்கோளை வந்து நம்ம தினம்தோறும் செய்யறதுக்கு அதுக்கான வந்து வழிமுறைகளை வந்து நீங்கள் வந்து தினம்தோறும் செய்ய வேண்டும். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி. எது தர்மம் அப்படின்னு ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள், நிறைய கதைகளோட உங்களுக்கு வந்து எது தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிய வச்சாங்க இல்லையா? நிறைய கதைகள் ரொம்ப அழகாக எல்லாருமே சொன்னீங்க. இதிலேருந்து நீங்கள் எவ்வளோ அழகாக இதை கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறத எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுக்காக இந்த சிறப்புரையை வழங்கிய கவிஞர் ராசிகா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். அவருக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. நம் பள்ளியினுடைய தாளாளரும் முதல்வருமான உஷா மேம் அவர்கள் அவருக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். நன்றி உரை. இது எது தர்மங்கிறத பற்றி நல்லா சொல்லி அதை உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி உங்களுடைய மனசுக்கு தகுந்தா போல், உங்களுடைய நாலேஜுக்கு தகுந்தா போல் ரொம்ப அழகாக பேசினாங்க. இப்போ இவங்க வந்து அவங்க கெமிஸ்ட்ரி டீச்சர் வந்து எப்படி பாடல் மூலியமாக சொல்லி கொடுத்தாலோ, எனக்கு எங்கள் ஸ்கூலில் வந்து வல்லின மெல்லின எழுத்துக்கு சொல்லி கொடுத்தாங்க, பாட்டு மூலியமாக சொல்லி கொடுத்தாங்க. அன்று ஊமை பெண்ணல்லோ இன்று பேசும் பெண்ணல்லோ, ஐயா உன்னை கண்டு தமிழ் பாடும் பெண்ணல்லோ, கசட்ட தப்பற வல்லினமாம் கஞ்சனமனா மெல்லினமாம் எரல வழல இடையினமாம்னு அப்போ சொல்லி கொடுத்தது. இன்றைக்கும் எனக்கு உங்கள் குழந்தைகளுக்கு, நம்ம ஸ்கூல்களுக்கு, நம்ம பசங்களுக்கு இந்த வல்லினம் மெல்லினம் எழுத்து போடும் சொல்லும்போது இந்த பாட்டை நான் சொல்லாமல் இருந்ததே கிடையாது. ஸோ பாட்டு மூலியமாக குழந்தைகளுக்கு ஒரு இதுக்கு படிப்புகளை சொல்லி கொடுக்கும்போது அது பசுமரத்து ஆணி போட பதியுங்கிறது அவங்க சொன்னதும் 50 வயசுக்கு முன்னாடி நாங்கள் படித்ததுக்கும் இன்றைக்கும் அதே மாதிரி லெவலில் இருக்குங்கிறத நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ராசிகா அவர்கள் குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி இளமையாக, சிறுசாக, சின்ன சொற்களுக்கு உகந்ததாக உங்கள் நாலேஜுக்கு இந்த மாதிரி பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த விழாவினை சிறப்படுத்தி கொடுத்ததுக்கு திருமதி ரேகாமணி அவர்களையும் மணி அவர்களையும் நான் மிகவும் என்ன சொல்ல நன்றி எப்படி சொல்கிறேனே தெரியாது. இந்த வருஷம் புதுசாக ஆரம்பிக்கும் பொழுது இந்த விழாவு ஒரு இனிப்பு பொங்கலாக கிருஷ்ணா ஸ்வீட்ஸு கொடுத்ததுக்கும் அதை நடத்தி கொடுத்த இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மணி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life
by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.